we are seeing arithmetic progressions, level 2 problems from R.D. Sharma, 10th NCERT book. Okay, right. Example 32. If pth, qth and rth terms of an AP are a, b, c respectively, then show that இந்த equation கொடுத்திருக்காங்க, இத நாம proof பண்ணி பார்க்கணும். Okay, right. இப்போ question வரலாம். Pth, qth and rth term, it means tp is equal to a and the qth term pq is equal to b and rth term tr equal to c. Okay, so what is tp? A plus p minus 1 into d. இதுல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு a வரதுனால நாம என்ன செய்யலாம் அப்படினா the first term common difference கேபிட்டல்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். Okay, a plus p minus 1 into d, that means let the first term வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படினா first term b capital A and its common difference b okay, common difference b capital D ன்னு வெச்சுக்கலாம். Okay, so a plus p minus 1 into d is equal to a and the qth term means a plus q minus 1 into d is equal to b and the rth term means a plus r minus 1 into d is equal to c. So நம்ம சம்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அத நம்ம என்ன செய்யலாம், அந்த ஃபார்முலால நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. a into q minus r plus b into r minus p plus c into p minus q. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா காம்ப்ளிகேட்டடா தெரியற மாதிரி இருந்துச்சுனா நல்லா கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க. இப்போ a into q minus r, what is a? a இருக்கு. a ஓட வேல்யூ இருக்குல்ல. சோ இந்த a எடுத்துட்டு இந்த டேர்ம் அப்படியே எழுதுவோம் பாருங்க. a plus p minus 1 into d a plus y, sorry ma, a plus p minus 1 into d, yeah, into q minus r. Okay ma, sorry ma, capital D. Okay, right. Next பாருங்க b இருக்கிற இடத்துல இந்த டேர்ம் அப்படியே எழுதுவோம். a plus q minus 1 into d, yeah, into r minus p plus. Next பாருங்க c னா இந்த டேர்ம் எழுதுறோம் இல்லையா. So a plus r minus 1 into d, okay, into p minus q. இப்போ நம்ம இத சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் 0 வரும். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்றோம் பாருங்க. உங்களுக்கு டைரக்டாவே சொல்றேன். q minus r into a, இல்லையா? அடுத்து இங்க r minus p இருக்கு. r minus p into a. Next p minus q into a. இப்போ நான் a ய காமனா போட்டுட்டு இந்த டேர்ம் எல்லாம் பிளஸ் பண்ணிடலாமா? இந்த டேர்ம் எல்லாம் பிளஸ் பண்றோம் பாருங்க. q minus r plus r minus p plus p minus q. Okay, அடுத்து next d ய காமனா வச்சுக்கலாம். p minus 1 into d into q minus r, இதை இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப நம்ம d ய காமனா எடுத்துட்டா நமக்கு உள்ள என்ன வரும்னா p minus 1 into q minus r. நான் வந்து டபுள் பிராக்கெட் p minus 1 into q minus r. next இங்க பாருங்க r minus p வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணினா இந்த d க்கு கோஎஃபிஷியன்ட்டா இந்த டேர்ம் ப்ராடக்ட்ல வரும். so plus q minus 1 into r minus p. okay, next பாருங்க plus d ய காமனா எடுத்துட்டீங்கன்னா இந்த d க்கு நம்ம இத போட்டு இத மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. so இந்த ப்ராடக்ட் வந்து d க்கு கோஎஃபிஷியன்ட்டா வரும். so அப்போ என்ன பண்ணலாம், d வரல, r minus 1 into p minus q. ஓகே, இத நான் பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். இப்போ d யோட கோஎஃபிஷியன்ட், a யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஒரே அடிஷன்ல கொண்டு வந்துட்டோம். d யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே பாருங்க, d க்கு இங்க ஒரு டேர்ம் இருக்குது. இத வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணும்போது இதுவும் ப்ராடக்ட்ல வரும். d க்கு கோஎஃபிஷியன்ட்டா ஆயிடும் இல்லையா. d யோட கோஎஃபிஷியன்ட்டா உங்களுக்கு இந்த ரெண்டு டேர்மோட ப்ராடக்ட் வரும். இங்கேயும் d யோட கோஎஃபிஷியன்ட்டா அந்த ரெண்டு டேர்மோட ப்ராடக்ட் வரும். இங்கேயும் d யோட கோஎஃபிஷியன்ட்டா இத வச்சு நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ் உடைய ப்ராடக்ட் தான் d யோட கோஎஃபிஷியன்ட்ஸ். சோ d ய காமனா போட்டுட்டு இந்த ப்ராடக்ட் பிளஸ் இந்த ப்ராடக்ட் பிளஸ் இந்த ப்ராடக்ட் எல்லாருக்கும் புரியுதா? a க்குனா a வந்து இத q minus r மல்டிப்ளை பண்ணா a க்கு இங்க ஒரு கோஎஃபிஷியன்ட், அதே மாதிரி இங்க a க்கு இங்க ஒரு கோஎஃபிஷியன்ட், a க்கு இங்க ஒரு கோஎஃபிஷியன்ட். சோ a காமனா இருந்தா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ரைட், ஓகே. இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஓகே, q cancel, p cancel, r cancel. So a into 0 plus b into, இப்போ இதெல்லாம் நம்ம
PQ PR PQ minus PR minus Q plus R. Okay, plus QR QP. It means QR minus PQ minus R plus P. Next, PR minus QR. இதை மல்டிப்ளை பண்ணா minus P plus Q. ஒண்ணு இல்லமா நிதானமா பொறுமையா பண்ணுங்க, ஒரு மிஸ்டேக்கும் வராது. இங்க பாருங்க இதுல P கட் பண்ணா வரும். PQ கட் ஆயிடும். ஓகே, PR minus PR plus PR கட் ஆயிடும். minus Q plus Q கட் ஆயிடும். plus R minus R கட் ஆயிடும். QR கட் ஆயிடும். நெக்ஸ்ட் P minus P எல்லாமே கட் ஆயிடுச்சு. So A into 0 plus B into 0. So your answer is 0. Hence proved. First prove முடிச்சா புரியுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் சம் பண்றோம். இதே மாதிரி தான். நெக்ஸ்ட் சம் பாருங்க. செகண்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா A minus B into R, B minus C into P, C minus A into Q. A minus B என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, A minus B. A ல இருந்து B ய மைனஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? 1 ல இருந்து 2 ய மைனஸ் பண்ணிருக்கோம். So subtract 2 from 1. புரியுதா? Then subtract 2 from 1. 1 ல இருந்து 2 ய மைனஸ் பண்ணிருக்கோம். 1 ல இருந்து 2 ய மைனஸ் பண்ணா A minus B is equal to இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். So இது ரெண்டையும் மைனஸ் பண்றோம். சரியா? பாருங்க A minus B equal to A minus B equal to A cancel ஆயிடும்ல, P minus 1 minus Q minus 1. இங்க பாருங்க P minus 1 மைனஸ் பண்ணும்போது சைட சேஞ்ச் பண்ணா minus Q plus 1. So P minus 1 minus Q plus 1 into capital B. So 1 cancel. So A minus B is equal to P minus Q into B. At the next என்ன பண்றோம் பாருங்க, when subtract 3 from 2. 3 from 2. இப்போ 3 ய 2 ல இருந்து மைனஸ் பண்றோம். B minus C equal to இங்க A கேன்சல் ஆயிடும். Q minus 1 minus R plus 1. Q minus 1 minus R plus 1 into capital B. So 1 cancelled. So B minus C equal to Q minus R into D. Next, when subtract 3 from 2, இப்போ 1 from 3. Okay, 1 வந்து 3 ல இருந்து மைனஸ் பண்றோம். அப்ப C minus A. Okay, right. C minus A equal to C minus A. இங்க இருந்து இங்க மைனஸ் பண்றோம். அப்ப இங்க தான் சைன சேஞ்ச் பண்ணனும். So A cancel ஆயிடும். R minus 1 minus P plus 1. R minus 1 minus P plus 1 into D. Okay, புரியுதா உங்களுக்கு? Right. இப்போ 1 cancelled. So C minus A equal to R minus P into D. Okay. இப்போ क्वेश्चन வாங்க, A minus B into R, B minus C into P plus C minus A into Q. இந்த क्वेश्चन படி பார்க்கும்போது A minus B, P minus Q into D, yeah, into R. Therefore, from the question, from the given equation ல LHS இருக்கு. Okay, A minus B into R. What is A minus B? This into R. P minus Q into DR plus. அடுத்து B minus C into P. B minus C தான் இருக்கு. Q minus R into DP plus C minus A. C minus A இங்க இருக்கு இல்லையா? R minus P into Q DQ. Okay. இப்போ D ய காமனா எடுத்துட்டு வெளிய எடுத்துட்டு இந்த R வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. PR minus QR plus PQ minus PR plus QR minus PQ D ய காமனா எடுத்தோம். இப்போ கட் பண்ணலாமா? PR cancelled, QR cancelled and PQ cancelled. So D into 0. So your answer is 0. Hence prove.
பாருங்க. கண்டிப்பா ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. திரும்ப ஒரு தடவை வீடியோவை இன்னொரு தடவை பாருங்க. பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட்